ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தினவரே உமக்கு நன்றி. கடந்த 4 மாதங்களையும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வருவதற்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 5வது மாதத்திலும் முதல் வாரத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்தது உம்முடைய கிருபை, இனிமேல் எங்களை நடத்த போகிறதும் உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை நல்லவராக, எத்தனை வல்லவராக ஆண்டவரே, அதிசயமானவராக, ஆலோசனை தருகிற தேவனாக, தேற்றரவாளனாக அப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக, எங்கள் கதறல்களை கேட்கிறவராக, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக, எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனாக, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக, எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளையும் திரும்பி பார்த்து உம்முடைய நாமங்களை சொல்லி உம்முடைய நாமங்களை உணர்ந்து நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் துவக்கத்திலே நம்முடைய இருதயங்கள் எல்லாம் நன்றியினால் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. நன்றியினால் நிறைந்திருக்கிறது அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசனம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். நாங்கள் கூடி ஆராதிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை ஆராதிக்கிறோம். பாடிடுவே நன்றி பலிகள் செலுத்திய வாழ்நாளெல்லாம் நன்றி பலிகள் செலுத்திய உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அது கரடு முரடானவையாக இருந்தாலும் அவருடைய கரத்தினால நம்மை நடத்தினாரே, அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, அதை நினைத்து நன்றி செலுத்துவோம். நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை,
எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கிருபை நம்ம நடத்தினது? ஹல்லேலூயா. நம்ம நடந்து வந்த பாதைகள் எல்லாம் அது நல்ல பாதைகள் கிடையாது, கரடு முரடான பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய கிருபை போதுமானதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து இன்னொரு முறை நம்ம பாடுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் அவை கரடு முரடானவை, ஆனால் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தார். அவருடைய அன்பை நினைத்து நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு போதுமே என்று சொல்லி, எந்த சூழ்நிலையும் எனக்கு அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க சொல்லுமா, என்னை என்றும் அவர் வழி நடத்துவார். போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
வெளிப்படுத்துகிறோம். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே எங்களுக்கு. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நம்முடைய வாழ்க்கை உயர்வான நேரங்களில் இருக்கும்போது நம்ம சொல்கிறது ஈஸி. ஆண்டவரே நீங்கள் போதும் என்று நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது தாழ்வு நிலையில் போகிறதோ அந்த நிலையிலையும் ஆண்டவர் போதும் என்ற அந்த வார்த்தையை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். அவரை பார்த்து சொல்வோம், அவங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தாழ்மையில் இருக்கலாம், நீங்கள் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு நீர் போதும் என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளிலுமே இயேசு போதுமே. ஆண்டவரே நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து என்னுடைய பலன் நீங்க தான்ப்பா ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே, புது பலத்தினால நிரப்புகிறவர் நீர் தான் ஆண்டவரே என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் இயேசப்பா. ஒரு தீர்மானத்துடன் சொல்லுவோமா, உங்க சமூகம் நீங்க போதும் எனக்குப்பா. நீங்க போதும், நீங்க போதும் இயேசப்பா. என்னுடைய தாழ்மையிலும் எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, என்னுடைய ஒன்றுமில்லாத நிலைமையிலும் எனக்கு நீர் போதும். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே.
பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் என்னுடைய தஞ்சம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய அடைக்கலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையிட்டு நம்ம பாட போகிறோம். சொல்லுவோமா? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்லுங்க, தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பை நினைத்து துதித்து போற்றிடுவோம். என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும்
சொல்லுவோமா அவரை பார்த்து? தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. எங்கள் தஞ்சமாக, எங்களுடைய கோட்டையாக, உங்களுடைய அடைக்கலமாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த மாதத்தை முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே என்ன கஷ்டத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு நமக்கு போதுமானவர். ஆமென். He is more than enough for us. அவர் இல்லாமல் நமக்கு என்ன இருந்தாலும் அது ஒரு நாள் நிறைவாகாது. ஆனால் அவர் இருந்து எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, அது நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது? ஆமென். அதைத்தான் ஆராதனையில் நாம் அறிக்கையிட்டு பாட தேவன் நமக்கு கிருபை தந்தார். ஒன்றெண்டு அறிவிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மே மாதமாக இருப்பதினால் நமக்கு இந்த மாதத்தில் இடைப்பட்ட கூட்டங்கள் எதுவும் நமக்கு இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இடைப்பட்ட நாட்களிலே நமக்கு கூடுகைகள் நமக்கு இருக்காது. ஞாயிறு ஆராதனையும் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரும் நமக்கு வழக்கம் போல் நடைபெறும். மற்றபடி கேர்சல்ஸ், பைபிள் டியூஷன்ஸ், மற்ற இடைப்பட்ட நாட்களில் உள்ள கூடுகைகள் நமக்கு நடைபெறாது. ஜூன் முதல் வாரத்திலிருந்து மீண்டுமாக நமக்கு அது வழக்கம் போல் மீண்டுமாக துவங்குகிறோம். அதே போல் கடந்த வாரத்தில் நமக்கு விபிஎஸ் மிகுந்த ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக நீங்கள் அநேகர் கொடுத்தீர்கள், கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்புகளுக்காக, ஜெபங்களுக்காக, உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மேக்ஸிமம் செட்டில்மெண்ட்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 1-2 சின்ன சின்ன காரியங்கள் மாத்திரம் நம்ம செட்டில்மெண்ட் முடிக்க வேண்டியது இருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள், அதற்காக கொடுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இதுவரை நீங்கள் எல்லாரும் கொடுத்ததின் மூலமாகத்தான் அன்றைக்கு 5 நாட்களுக்கான ஸ்நாக்ஸ், மற்ற காரியங்கள், ஸ்டேஷ்னரி திங்ஸ், பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ், அன்றைக்கி சாப்பாடு பிரியாணி போட்டது எல்லாமே நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளாகிய நீங்கள் கொடுத்தது தான். ஒரு நாள் கூட குறைவில்லாமல் கடைசி நாள் வரை நிறைவாக நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஏரியாவில் மட்டும் பிள்ளைங்க வர முடியல மாதனக்குப்பத்திலிருந்து. மற்றபடி மற்ற எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடைபெற்றது. அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த முறை நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த முறை அந்த ஏரியாவிலிருந்தும் அநேக பிள்ளைகளை அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அனுப்பி தர வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கிட்டத்தட்ட நமக்கு அந்த விபிஎஸ்ல 5 நாட்களும் சேர்த்து வந்த பிள்ளைகள் ஒரு 120 பிள்ளைகள் அந்த 5 நாட்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, 5 நாட்களிலும் ஒருத்தர் ஒரு நாள் வந்திருப்பாங்க, ஒரு நாள் வராமல் இருந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக 120 சில்ட்ரன்ஸ் அந்த நாட்களில் வந்து அவளை ரீச் பண்ண தேவன் நமக்கு கிருபை தந்தார். அதுக்காக ஒத்துழைத்த எல்லா டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனுக்கென்று நீங்கள் செய்த இந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அதற்கான நிறைவான பலனை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் தந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதே போல் நமக்கு இன்று மாலை 6:30 மணிக்கு விபிஎஸ்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கிறது. நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க, ஆனாலும் பரவாயில்ல, இருக்கிற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. எல்லோரும் விபிஎஸ் முடிவதற்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச நைட்டே 2-3 பேர் போயிட்டாங்க. அடுத்த நாள் கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. பரவாயில்ல, இருக்கிற டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், டைரக்டர்ஸ் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் இன்று மாலை நடக்கக்கூடிய
டீச்சர்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம். மற்ற அதில் வாலண்டியர்ஸாக, டீச்சர்ஸாக, டைரக்டர்ஸாக இல்லாதவர்களும் வந்து கலந்து கொள்ளலாம். நாம் இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூடுகையாக இன்று மாலை 6:30க்கு நமக்கு அது இருக்கும். நாம் தேவனுக்கென்று படைக்கிற நேரம் இது முதல் வாரமாக இருக்கிறபடியினால் 2 காணிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். முதலாவது, இந்த மாதத்திற்கு தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்த்து நன்றி காணிக்கையை தேவ சமூகத்தில் படைப்போம். நம்முடைய காணிக்கைகளை கரங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்ததிலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். உண்மையுள்ள இருதயத்தோடு, உற்சாகமுள்ள இருதயத்தோடு நாங்கள் இதை படைக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிங்க. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் எங்களையும் நாங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கையும் அங்கீகரித்து ஆண்டவரே, இது உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த பகுதியினுடைய இந்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கென்று இந்த காணிக்கைகளினுடைய ஒவ்வொரு ரூபாயும் பயன்படட்டும். ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதித்து 30, 60, 100 பெருகச் செய்வீராக. தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் ஏறெடுக்கலாம். கொஞ்சம் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் காணிக்கையை செலுத்தியவர்கள் கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். காக்கப்பட்டு கரை திரையற்ற பரிசுத்தரோடு, கரை திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, ஆமென், அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு ஆக மகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் கண்டிப்பாக. இது ஃபியூனரல் சாங் கிடையாது. இட்ஸ் a சாங் ஆஃப் ஜாய். சந்தோஷமாக பாடுகிற ஒரு பாடல். ஆமென். ஆமெனே வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை சந்திக்கிற அந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நாள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே நாம் அவரோடு கூட இருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, முகமுகமாய் ஒரு நாள் தரிசிப்போம். அந்த நாள் தான் நம்முடைய வாஞ்சை, ஏக்கம், சந்தோஷம் எல்லாமே அதுதான். ஃபியூனலில் பாடும்பொழுது ஒரு கவலையிலேயே பாடி முடிச்சிருவோம். அதனால் இங்கேயும் நம்ம கவலையிலே பாடணும் அவசியம் இல்லை. இப்போ சந்தோஷத்தோடு இந்த வரிகளை உணர்ந்தவர்களாக சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து 2வது காணிக்கையை நாம் கொடுக்க இருக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் தெரிந்தது போல் இந்த 2வது காணிக்கை நம்முடைய மிஷினரிகளுக்காக, மிஷன் ஊழியங்களுக்காக நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை. மாதந்தோறும் முதல் வாரத்திலே நாம் இதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கடந்த மாதத்திலே நான் சொன்னது போல் இந்த மாதத்திலிருந்து இந்த ஒடிஷா மிஷன்ஸுக்காக நாம் 10 பிள்ளைகளை 10 இல்லை 10லிருந்து 20 பிள்ளைகளை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதற்காக கொடுங்கள் உற்சாகமாய். இந்த மிஷன் ஊழியங்களுக்கென்று நம்முடைய சபை கொடுக்கிற ஒரு சபையாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து கொடுங்கள். நம்ம ஒரு கிராமத்தையே நாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சபையினுடைய கரங்களை தேவன் பலப்படுத்துவார். ஒரு கிராமத்தை உருவாக்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். ஸோ இந்த ஒடிஷா மிஷன்ஸுக்காக நாம் கொடுக்க இருக்கிறோம். அது இல்லாமல் வழக்கமாக நாம் கொடுப்பது போல் பஞ்சாபில் உள்ள மிஷினரிக்கும் நாம் மாதந்தோறும் ஒரு மிஷினரிக்கு நம்முடைய உதவியை நாம் செய்து வருகிறோம். இந்த 2 காரியத்தையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். கொடுப்பதோடு அவைகளுக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு அதை குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை பாஸ்டர்கள் நமக்கு தருவாங்க. அதை பாருங்கள், அதுக்காக ஜெபியுங்கள். தேவன் அந்த பகுதிகளில் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, தாராளமாக நம்ம எல்லாரும் இந்த முறை நம்ம மிஷன் ட்ரிப் போயிட்டு வரலாம். நம்ம ஆரம்பித்து 2-3 வருடமாக நான் மிஷன் ட்ரிப் எதுவும் போனதில்லை நம்முடைய சர்ச்சில் இருந்து. ஸோ வாய்ப்பு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்திலே நாம் செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து அடுத்த சரணத்தை பாடும் பொழுது நம்முடைய மிஷன் காணிக்கைகளை தேவனுக்கென்று நாம் ஏறெடுப்போம். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, முற்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, முற்றிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவ நாமத்தை அவரோடு நான் வாழ்ந்தால். விசுவாச அறிக்கையாக ஒரு ஜெபமாக அவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில், மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப
அன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமே. நாம் தொடர்ந்து நம்முடைய நேரத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப போகிறோம். நாம் கடந்த 3 வாரங்களாக தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து அவர் பரமேறி செல்லும் வரை நடந்த காரியங்களை 7 வாரங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாரம் மட்டும் நமக்கு ஒரு சின்ன கேப். நம்ம மத்தியிலே பாஸ்டர் அவங்க வந்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒடிஷா மிஷன்ஸுக்காக நம்ம கடந்த 1 வருடமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். யார் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள், யார் மூலமாக அந்த காரியங்களை தேவன் செய்கிறார் என்றால் அவர்கள் மூலமாக சர்ச் க்ரோத் அசோசியேஷன், அந்த ஆர்கனைசேஷன் மூலமாகத்தான் நாம் இந்த காரியங்களை செய்து வருகிறோம். பாஸ்டர் குறித்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும், போன வருடம் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். ஸோ கடந்த ஏப்ரல் மாதமும் பாஸ்டர் வந்திருந்தாங்க. நம்முடைய சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதிலிருந்து தான் நம்ம இந்த ஊழியத்தை, இந்த மிஷன் ஊழியத்தை நாம் செய்ய ஆரம்பித்தோம். 1 வருடம் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த 2வது வருடத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அவரிடத்துல கேட்டுக்கொண்டேன், நீங்கள் இப்போவும் வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், வந்து ஜனங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று கேட்டபோது அவங்களுக்கும் நிறைய டைட் ஷெட்யூல் தான். ஆனாலும் கூட இந்த நாளிலே நம்ம மத்தியில் இருக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஆராதனை முடித்து அவர்களும் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் குறித்து சொல்லணும்னா நாங்கள் நிறைய காரியங்களை அவரிடத்துலேருந்து இந்த 3 ஆண்டுகள் கற்றுக்கொள்ள எனக்கு தேவன் கிருபை தந்தார். பைபிள் காலேஜ் முடித்து வந்ததுக்கு பிறகு நான் பிரைசேஜில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும் பொழுதே நாங்கள் பீமின் படித்தோம். ஒரு சிலர் நாங்கள் இணைந்து அப்பொழுதிருந்து அவர்களோடு அநேக காரியங்களை அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள, சபையை குறித்து, நடைமுறை சபை நடத்துவதை குறித்தும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள, சரியான புரிதலை பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அதுதான், அதனுடைய விளைவு தான் நம்முடைய சபை. இம்மட்டுமாக நம்முடைய சபையை தேவன் நடத்தி வருகிறார். நம்ம ப்ரீச்சிங் பாயிண்ட் ஆரம்பித்ததிலிருந்து, வீட்டில் ஆரம்பத்திலிருந்து இங்கே ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாவற்றிலும் எனக்கு நிறைய காரியங்களை அவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் மூலமாக ஒரு நல்ல டீச்சர் அவங்க. இப்போவும் நாங்கள் டிமின் படித்து கொண்டிருக்கிறேன், அதுவும் அவங்க தான் எங்களுக்கு டீச்சர். அவங்களிடத்துல தான் படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல தேவ வார்த்தையை பகுத்து போதிக்கக்கூடிய தேவ மனிதன் அவர்கள். அது மட்டும் இல்லை, இவங்க நார்த் இந்தியாவில் நிறைய ஊழியங்கள், பாஸ்டருடைய விஷனே என்னென்னா நிறைய சபைகளை உருவாக்குவதும் சபை போதகர்களை உருவாக்குவதும் தான், அவர்களை வழி நடத்துவோம். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒன்று, பாஸ்டர்ஸை எக்யூப் பண்ணுறதுங்கிறது எனக்கு பைபிள் காலேஜிலிருந்தே ரொம்ப பிடிச்சவன். அதனால் அவங்க அதை செய்வது எனக்கு ரொம்ப நெருங்கி, இருதயத்துக்கு நெருங்கி ஒரு ஊழியம். அதை அவங்க எங்களுக்கும் செய்கிறார்கள். இன்னும் நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. அந்த எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இருக்க நேரத்தை பாஸ்டருடைய கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை பாஸ்டர் பகிர்ந்து கொண்டு பின்பு தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருவார்கள். பாஸ்டருடைய பெயர் நான் சொல்லலை, அவங்க பெயர் வாட்சன். தொடர்ந்துள்ள நேரத்தை பாஸ்டர் கரங்களை கொடுக்குறேன். கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது பெறக்கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 1 வருஷம் ஓடிடுச்சின்னு பாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில சபைகளுக்கு போகிறப்ப தான் பவுல் அப்போஸ்தலன் வந்து ஃபைலிமன், பிலமோன் நிருபத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, யூ ரெஃப்ரெஷ் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு எழுதுவார். தமிழில் வந்து இளைப்பாறுதல்னு இருக்கும். இளைப்பாறுதல்ங்கிறது ரிஃப்ரெஷிங் கிடையாது. சரியான மொழிபெயர்ப்பு சொல்லணுன்னா புத்துயிர் அளிக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கும். அது வந்து எல்லா சர்ச்சுக்கு போனால் அந்த ஃபீலிங் இருக்காது, ரிஃப்ரெஷிங் ஃபீலிங். ஆனால் உங்கள் சர்ச்சுக்கு வர்றப்ப அந்த ஃபீலிங் எனக்கு ஏற்படுகிறது. யூ ரிஃப்ரெஷ் அவர் ஹார்ட்ஸ். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு போதகர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இம்மட்டுமாய் அவரை பயன்படுத்தி வருகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் சபை மூலமாக பல இடங்களிலே, அதாவது ஒரு சர்ச் வந்து ரெண்டும் செய்யணும், உள்ளூர் ஊழியமும் செய்யணும், உலகளாவிய மிஷன்ஸ்லேயும் ஈடுபடணும். அதை ரெண்டையும் அழகாக பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய சபையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரிசாவில் மெயினாக இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து 2 கிராமத்தில் 102 பிள்ளைகளை வைத்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு கல்வி, அவர்களுக்கு ஏற்ற உணவு இதையெல்லாம் கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஆனால் இதை ரன் பண்ணுறது ஒரு லோக்கல் சர்ச், அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் சர்ச் தான் நடத்துது. 2 விஷயங்கள் மாத்திரம் நான் சொல்லிட்டு சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பிஜா நாயக்னு, அடுத்த ஸ்லைட் போப்பா, அடுத்த ஸ்லைடில் பிஜா நாயக் இந்த பிள்ளை பேர். இவங்க அம்மா அப்பா 2 பேருமே படியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வயசுக்கு வந்த ஸ்டேஜுக்கு அந்த கிட்ட நெருங்கின உடனே எல்லாம் எங்கே போகுது என்ன ஏதுன்னு ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. அந்த பை கொடுக்குற பிள்ளை நம்ம சில்ட்ரன் கம்யூனிட்டி சென்டரில் டீச்சர் பபிதா நாயக்காவா பேர். அவள் போய் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசி எடுத்து இந்த பிள்ளைய படிக்க வைங்க அப்படின்னு பேசி எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்து ப்ளஸ் நம்முடைய குழந்தைகள் கரிசனை மையத்திலையும் வந்து ரொம்ப அழகாக வருஷந்தோறும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தா. இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைடில் நம்ம அங்கே ஒரிசாவில் வந்து இந்த ஆதிவாசி பிள்ளைங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ட்ரன்ஸ். அது கிளியர் பண்ணால் அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹாஸ்டலோட இணைந்த ஸ்கூலு, ஃபுல்லாக ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எஜுகேஷன், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. அந்த என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நம்முடைய குழந்தைகள் கரிசனை மையத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்போ இந்த பிஜா நாயக்கு அந்த ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இது வந்து அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கிற, மாவட்ட அளவில் நடக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு நம்முடைய குழந்தைகள் கரிசனை மையமானது பிஜா நாயக்குக்கு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு அந்த பிள்ளை உள்ள படிச்சுட்டு இருக்கிறா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து வெறுமனே ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான வளர்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த அப்படியே போயிட்டே இருங்கப்பா, ஸ்லைட்ஸு போயிட்டே இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி நடக்குது. அது மாத்திரம் அல்ல, சரீர பிரகாரமான வளர்ச்சி நடக்குது. அடுத்து அறிவு ரீதியான வளர்ச்சி நடைபெறுகிறது. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த கரிசனை மையத்தில்னு ஒரு படம் வரும், போட்டு பண்ணும் இப்போ. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு எழுதி வைப்போம். அவங்க உள்ளே வர்றப்ப எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, எவ்வளோ ஹைட்டு இருந்தாங்க, எவ்வளோ இந்த இதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து அதை எல்லாத்தையும் மெஷர் பண்ணி ரெக்கார்டில் நோட் பண்ணி வைப்போம். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறாங்க, அந்த அவர் ஹைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் பார்த்து ரெக்கார்ட் நோட்டில் எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த ஸ்லைடில் எவ்வளோ வளர்ந்துருக்காங்க. பிஎம்ஐ இண்டெக்ஸ் எடுத்தோம். ஜனவரி 2025 10.35 தான் இருந்தாங்க பிஎம்ஐ இண்டெக்ஸ். டிசம்பர் 2025 13.28. இது வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா நேஷனல் ஆவரேஜை விட கூட, தேசிய அளவிலான வளர்ச்சியை விட இந்த பிள்ளைகளுடைய சரீர வளர்ச்சி, பிஎம்ஐனா உங்களுக்கு தெரியும், பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவனுடைய ஹைட்டு வெயிட்டு இதை வச்சு மெஷர் பண்ணுறது. பிஎம்ஐ வந்து கிட்டத்தட்ட 2.9 இண்டெக்ஸ் வந்து கூடி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, டெய்லி காலையில் சாயங்காலமோ முட்டையும் கொண்டக்கடலையும் சாப்பிடுவாங்க. புரோட்டீன், ஃபுல் ஆஃப் புரோட்டீன். ஸோ சரீர பிரகாரமான வளர்ச்சியும் இந்த குழந்தைகளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர முடியும். இந்த தடவை கிறிஸ்மஸ் பண்டிகைகளுக்கெல்லாம் நிறைய அவங்களுக்குன்னு செஞ்சோம்.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாய்ப்பாடு சொல்லுவாங்க, பயங்கர ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. அடுத்த இது போப்பா, நெக்ஸ்ட். இதான், சும்மா இன்னொரு கிளிக் பண்ணு வந்துடும், சத்தம் கேட்காது. சரி, ஸோ வாய்ப்பாடு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா வசனம் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வரிசையாக நின்று வசனம் சொல்கிறாங்க. அடுத்தது அஃப்கோர்ஸ் சில்ட்ரன்னாலே டான்ஸு தானே. ஒரு பாட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்ப எங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ஒரு டான்ஸு ஆடினாங்க. ப்ளே பண்ணுறேன். டான்ஸ் பிடிக்காத அவனுக்கு? சத்தம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு போங்க. ரைட், 4 விஷயம் நடந்திருக்குங்க. நீங்கள் ஜபித்த ஜபங்கள், நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கையின் விளைவாக அந்த கிராமங்களில் 4 மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கிறது. ஒன்று, ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்பிங் அவுட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஹஸ் கிரேட்லி ரெடியூஸ்ட். ட்ராப் அவுட்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்காங்க. ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகாமல் இருக்கிற அந்த தன்மை குறைந்திருக்கிறது. அடுத்து 2வது மிகப்பெரிய தாக்கம் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக அப்படின்னா, முந்தி பார்த்தீங்க அப்படின்னா எவனை கேட்டாலும் பிஏ ஹிஸ்ட்ரிம்மா, என்னடா படிச்சிருக்கேன்னா பிஏ ஹிஸ்ட்ரிம்மா. ஆனால் இன்னைக்கு அல்லது அக்ரிகல்ச்சர்மா, பிஏ அக்ரிகல்ச்சர், எல்லாரும் பிஏ ஹிஸ்ட்ரி இல்லை பிஏ அக்ரிகல்ச்சர். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் போகிறாங்க. ஷெஃப் ஒருத்தர், அந்த கோட்டு போட்டு நிற்கிற, பிளேசர் போட்டு நிற்கிறவர் ஷெஃப். அவர் இவா நம்ம பபிதா நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஜிஎன்எம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கான வழிவாசல்களை நாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். மூணாவது பெரிய தாக்கம், கேர்ள்ஸ் வந்து 10th பிறகு படிக்க வைக்க மாட்டாங்க பொதுவாக. ஆனால் இன்னைக்கு அங்கே கல்லூரிக்கும் நர்சிங்க்கும் சயின்ஸுக்கும் அதர் ஃபீல்ட்ஸுக்கும் போவதற்கு இந்த லோக்கல் சர்ச் மூலமாக நடத்தப்படுகிற குழந்தைகள் கரிசனை மையம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மிகப்பெரிய உண்மை. கடைசி, இதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அங்கே 2 ஜாதி, தோம்னு ஒரு ஜாதி, பைக்குன்னு ஒரு ஜாதி. பைக்குக்காரங்க வந்து தோமோட கொஞ்சம் உயர்ந்தவங்கன்னு அவங்களா நினச்சிக்கிடுவாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, தடவை நாங்கள் போனப்போ திடீர்னு ஒரே பஞ்சாயத்து, கச்சா கச்சான்னு சத்தம். ஒரு 15 பிள்ளைகள் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால், அன்னைக்கு மதிய சாப்பாடை தோம் இனத்தை சேர்ந்த ஒரு அம்மா சமைச்சதுனால அந்த அம்மா சமைச்ச சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு 15 பைக் இனத்தை சேர்ந்த இந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு அந்த ஊர்க்காரங்க வெளியே போயிட்டாங்க. நாங்களே எவ்வளோ பேசி பார்த்தோம், சரிங்க நாங்கள் உங்களுக்கு வேணால் தனியாக கூட சமைக்க சொல்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு அது எப்படி, தோம் வந்து அவங்க தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கள் உயர்ந்தவங்க, 2 பேரும் கஞ்சிக்கலாமல் தான் உட்காந்துருக்கான். அதில் என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ நவம்பருக்கு போயிருந்தேன், லாஸ்ட் நவம்பர் போனப்போ ஒரு வளர்த்தியாக ஒரு பொண்ணு நின்றுட்டு முட்டையை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆளை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருந்தா. எந்த ஊர் பொண்ணப்பான்னு கேட்டேன். பக்கத்து ஊர் பொண்ணுன்னா. எப்படி இவங்க திடீர்னு உள்ளே வந்தாங்க, என்ன ஜாதின்னா? இது பைக்குன்னா. பைக்கு எப்படிப்பா உள்ளே வந்துச்சு அப்படின்னா, இப்போ 18 பைக்கு பிள்ளைங்க நம்முடைய இதில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தோமும் பைக்கும் ஒன்றா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாதிய கட்டுப்பாடுகள் அந்த ஊரில் தளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை 2 பைக்கு பசங்க ஏற்றுக்கொண்டாங்க. சொந்த இரட்சகராக இந்த சபை செய்த ஊழியத்தின் விளைவாக 2 பைக்கு பசங்க, வாலிப பசங்க ஏற்றுக்கொண்டார்கள்.
ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு அந்த பைக்கு சமூக மக்கள் மத்தியில் ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் போன தடவை சொன்ன மாதிரி அதை சுற்றி 20 கிராமங்கள் இருக்குது. அந்த 20 கிராமத்திலையும் சபைகளை நாட்டி எப்படியாவது அந்த மக்களை ஆண்டவருடைய ஞானத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய இந்த ஜாதிய கட்டுப்பாடுகள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உடைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மனுஷனால செய்ய முடியுமான்னு எனக்கு சத்தியமா சாத்தியமே இல்லை. நம்ம ஆரம்பித்த சில்ட்ரன் கம்யூனிட்டி சென்டர் மூலமானலாம் நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு இல்லை அப்படின்னா இது மாதிரி எத்தனையோ வருடங்களாக இறுகி போயிருக்கிற அந்த படிமானங்கள் இன்னைக்கு அப்படியே தளர ஆரம்பிக்கிறது. என்ன தெரியுமா, இது மாதிரி தளர்ச்சி ஏற்படுகிற பொழுதுதான் சபை வளர்ச்சி அங்கே வேகமாக ஏற்படும். அதனால நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால தயவு செய்து இந்த ஒரிசா ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். பாஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம், எப்போனாலும் போகலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம எல்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கூட்டு போகலாம். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. நீங்கள் நிச்சயமாக பார்த்து இன்னும் என்ன இங்கே படத்தில் பார்க்குற அந்த பபிதா நாயக்கு, பிஜா நாயக்கு எல்லாரையும் நீங்கள் நேராக பார்க்கலாம். பார்த்து அவர்களோடு உரையாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த வருடத்தில் 2 அட்லீஸ்ட் 3 புதிய திட்டங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, 2 புதிய இடத்துல இதே மாதிரி ஒரு சபையின் மூலமாக குழந்தைகள் கரிசனை மையம் ஆரம்பிக்க வேண்டும் என்று 2 புதிய இடத்தை தேர்ந்தெடுத்துட்டோம். ஒன்று கங்கேரின்னு ஒரு கிராமம், இன்னொன்று டொங்கரா துல்சின்னு ஒரு கிராமம். இந்த 2 கிராமத்திலையும் இந்த வருடம் எப்படியாவது இந்த குழந்தைகள் கரிசனை மையத்தை சபை மூலமாக ஆரம்பித்து அதன் சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு செல்வதற்கான முயற்சிகள் ஏற்படுத்த கொண்டிருக்கிறது. மே மாதம் எங்கள் ட்ரைனிங் டீம் அங்கே போகிறாங்க. போய் அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இதுக்கு அங்கே போயிருக்க மே மாதம் திட்டமிட்டிருக்கிறோம். அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க 2 கிராமத்தில், சரியா? அடுத்தது, ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இடத்துல இந்த நம்ம பசங்கள்லாம் யூடியூப் பார்த்து படிக்கிறான், அதை பார்த்து படிக்கிறான், அந்த பிள்ளைகளுக்கும் அது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் டெக்னாலஜி, அதாவது ஒரு சின்ன மானிட்டர், கொஞ்சம் அங்கே இப்போ தான் ஜியோ வந்திருக்கிறாரு, அதனால் வைஃபைலாம் வச்சு அந்த பசங்களுக்கு யூடியூப் மூலமாக ஏற்கனவே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டு அவங்கள இன்னும் கொஞ்சம் தயார்படுத்துவதற்கான அந்த 2 இடத்துலையும் முயற்சிகள். எட்டெக் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜோம் பண்ணுங்க. 3வது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட், டெலி டாக்டர் ஃபெசிலிட்டி. சிஎம்சி ஹாஸ்பிட்டலோட இணைந்து அங்கே ஒரு சின்ன ஃபெசிலிட்டி ஆரம்பித்து இது மூலமாகவே, ஆன்லைன் மூலமாகவே பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுவதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே தடிக்கி விழுந்தால் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகணுன்னா 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். பிரைமரி ஹெல்த் சென்டர்னா தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியுமா? ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டீங்களோ? இல்லை மௌன விரதத்தில் இருக்கீங்களா? சரி, பிரைமரி ஹெல்த் சென்டர்னா சும்மா இந்த நம்ம ஊரில் நர்ஸுகள், ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு 7 கிலோமீட்டர் போகணும். ஒரு டீசெண்டான ஹாஸ்பிட்டல்னா 32 கிலோமீட்டர் போகணும். அதனால இந்த டெலி டாக்டர் ஃபெசிலிட்டியை சிஎம்சி ப்ரப்போஸ் பண்ணாங்க, வெள்ளூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து அங்கே செட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 3 காரியங்களுக்காக தொடர்ந்து தயவுசெய்து ஜோம் பண்ணும்படி கேட்கிறேன். பைக்குக்கும் தோமுக்கும் அந்த ஜாதிய பிரிவினை உடைய ஆரம்பிச்சிருக்குது. அதன் நிமித்தமாக புதிய சபைகள் ஏற்பட வேண்டும். 1. 2வது, இந்த எட்டெக், டெலி டாக்டர், இது போன்ற காரியங்கள். அடுத்தது 2 புதிய கிராமத்தில் இந்த சபையின் மூலமாக நாம் இன்னும் ஆரம்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்குறேன்.
ஜெபம் பண்ணுவீங்களா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்காங்களாப்பா உங்க சர்ச் மெம்பர்ஸ்? ரொம்ப கோபத்தில் இருக்காங்களோ என் மேல? ஓகே, தேவனுடைய வார்த்தைக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சமீப நாட்களில் மத்தேயு 24, 25, 26 இந்த 3 அதிகாரத்தையும் படிச்சுட்டு இருந்தேன். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆலிவட் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒலிவ மலை உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் இதை எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவ உலகம் எப்படி படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரப்போவதற்கான ஒரு கால அட்டவணை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் படிச்சாங்க. மத்தேயு 24, 25, 26 அதிகாரங்கள். A chronology of Jesus is coming. இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிற பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு படிக்கிறதுக்கு மத்தேயு 24, 25, 26 படிச்சாங்க. ஆனா நான் எப்படி இதை கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பரமேறி உலகத்தை விட்டு சென்ற பிறகு அவர் ஏற்கனவே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ பரமேறிய பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற சபை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சில போதனைகளை இங்கே கொடுக்கிறார். So it's not mere a chronology of events. இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறார் என்ற கால அட்டவணை மாத்திரம் அல்ல. இந்த இடைப்பட்ட காலத்திலே கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சபையானது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சில அடிப்படையான போதனைகளை இங்கே கொடுத்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா 4 கதை சொல்றாரு இயேசு கிறிஸ்து. மத்தேயு 24வது அதிகாரத்தில் பின்பகுதியிலிருந்து கதையை ஆரம்பிக்கிறார். முதல் கதை நம்ம எல்லாருக்கும் அந்த கதையை ரொம்ப படிச்சிருக்க மாட்டோம், நீங்கள் போய் உட்காந்து படித்து பாருங்க. ஆனால் அந்த கதை எல்லாருக்கும் ஆனது இல்லை, அது பாஸ்டர்ஸ்க்கானது, தலைவர்களுக்கானது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் திருடன் வருகிறது போல எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஊழியக்காரன் அல்லது எஜமானன் வேலைக்காரனை பற்றி பேசுகிறார். 45வது வசனத்திலிருந்து மத்தேயு 24, 45 51 வரைக்கும் இருக்கிற வேத பகுதி தான் முதல் கதை. அந்த கதையில் என்ன சொல்றாரு? தலைவர்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். நான் இன்னைக்கு அதை பற்றி பேச போல. அடுத்து 2வது கதை மத்தேயு 25, 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்னது? 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அது அடுத்த 2வது கதை, அது எல்லாருக்குமான கதை. 3வது ஒரு கதை சொல்றார். அது என்ன கதை? அது என்னது அப்படின்னா மத்தேயு 25, 14 30 வரைக்கும் இருக்கிற கதை. 30 வரைக்கும் இருக்கிற கதை தான் 3வது கதை. அடுத்து 4வது கதை 31 கடைசி வரைக்கும். அருமையா இந்த 4 கதைகளிலையும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற சபை பிராக்டிக்கலா எப்படி இருக்கணும், நடைமுறையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில முக்கியமான போதனைகளை இந்த 4 கதைகளிலே கொடுத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு நான் இதுல 3வது கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இருக்கிற தாலந்து ஓமை. தாலந்து ஓமையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். சரி, உங்கள் எல்லாருக்கும் கதை தெரிஞ்சிருக்கும். என்ன கதை? ஒருத்தர், ஒரு எஜமான் தன்னை ஒரு பிரயாணமாக போகணும்னு தீர்மானிக்கிறாரு. அதனால என்ன செய்கிறாரு அப்படின்னா 3 பேரை கூப்பிடுறாரு. 14வது வசனம் பாருங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற
ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் எதை கொடுக்கிறாரு அப்படின்னா சொத்து, காசு, பணம். பணத்தை 3 ஊழியக்காரர் வசமாய் ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. சரி, இப்ப தாளந்து அப்படின்னு வருதே. தாளந்துனா என்னது? தாளந்துனா 20 வருஷம், 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் சம்பாதிச்ச சொத்து. அதான் ஒரு தாளந்து. 1 talent is equivalent to 10 or 20 years of your earning. 20 வருஷ சம்பளம். தெரியல உங்க சம்பளம் எவ்வளோன்னு தெரியல. ஒரு சிலருக்கு 50,000 இருக்கும், ஒரு சிலருக்கு 60 இருக்கும், 80 இருக்கும், 1 இருக்கும், ஒரு சிலருக்கு 1C இருக்கலாம், தெரியல. ஸோ 20 வருஷ பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க. அந்த 20 வருஷ சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு போறாரு. 3 பேரை கூப்பிட்டு கொடுக்குறாரு. சரிதானா? அதுவும் எதன் அடிப்படையில் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது வசனத்துல இருக்குது. எதன் அடிப்படையில் கொடுக்கிறாரு? அவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். சரி, ஒருத்தனுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 5. அப்படின்னா 5 × 20 கிட்டத்தட்ட 100 வருஷ சம்பாத்தியத்தை கொடுக்கிறாரு. அடுத்தவனுக்கு 2 அப்படின்னா 40 வருஷத்துடைய சம்பாத்தியத்தை கொடுக்கிறார். இன்னொருத்தனுக்கு 1. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் லைக் ஏதோ வேர்க்கடலையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கல. சம்திங் பிக். பெரும் அளவு பணம், பெரும் அளவு காரியம் இதில் ஈடுபட்டு இருக்கிறது. கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இந்த கதைகளில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு பாயிண்ட் திரும்ப 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 வரும். அது என்ன அப்படின்னா, இந்த மணவாளன்னா என்ன ஆயிடுவார்? டிலே ஆவார். தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர் திரும்பி வர்றதுக்கு தாமதம் ஆகிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு தாமதம் ஆகிறது. தாமதம் இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட். அவர் டிலே பண்றாரு, அவர் தாமதிக்கிறார் என்பது ஏதோ தெரியாம நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் த பிளான். அது திட்டத்தின் ஒரு பகுதி. ஆண்டவர் தாமதமாய் வர வேண்டும் என்பது ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி என்று சொல்லி 1 பேதுரு எழுதுறார். 1 பேதுருல எழுதி வைத்திருக்கிறார். சரி, இப்ப இவர் தாமதமாகி திரும்ப வரார். ஏன்னா 19வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, வெகு காலமான பின்பு, அகைன் டிலே, வெகு காலம் கழித்து தான் அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்கிட்ட என்ன கேட்கிறாரு? கணக்கு கேட்கிறாரு. 20 × 5 100 வருஷ சம்பளத்தை கொடுத்துட்டு போனடா, என்னடா பண்ணீங்க, கொடுங்கடாங்கிறார். 5 தாலந்தை வாங்கினவன் என்ன சொல்றான்? இன்னொரு 5, 100% ப்ராஃபிட். அப்பா, சிப்பில் கூட கிடைக்காது 100% ப்ராஃபிட். 100% ப்ராஃபிட் இருந்தாங்க, கையில் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு இதில் ரொம்ப புரியாதது என்ன தெரியுமா? எதன் அடிப்படையில் கொடுத்தாரு? திறமைக்கு தக்கதாக. ஆனால் எதை பாராட்டுறாரு? நல்லது, உண்மையும். எங்க திறமையே காணும். திறமையின் அடிப்படையில் தானே கொடுத்தாரு. அப்ப உன் திறமையின்படி நீ செய்து விட்டாயின்ல பாராட்டணும். ஆனா அங்க திறமையே இல்லை. அங்க என்ன சொல்லி பாராட்டுறாது? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், அதனால நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ரைட். அடுத்தவன் வரான், 2 தாலந்து கொடுத்தீரியா, இந்த இன்னொரு 2 தாலந்து, 100% ப்ராஃபிட். அடுத்தவன் என்ன சொல்றான்? 1 தாலந்து வாங்கின, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தங்க? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்னா திருட்டு போயன்னு அர்த்தம். அதான அர்த்தம். நீங்க விதைக்காத இடத்துல போய் அறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ திருட்டு போயன்னு அர்த்தம். டைரக்டா இன்டைரக்டா என்ன சொல்றான்? யோ, நீர் திருடையா? எனக்கு தெரியும் ஏங்கிறான். நீர் திருட எனக்கு தெரியும், அதனால நான் பயந்து போய், அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பயந்து போய் நான் என்ன செஞ்சிட்டேன்? அந்த அப்படியே நான் உள்ள புதைச்சி வச்சுட்டேன்.
அவர் என்ன கேட்குறாரு, சரி புதைச்சி வச்சது தான் புதைச்சி வச்ச, எஃப்டிலையாவது போட்டிருக்கலாம்லடா, ஒரு 6.2% வட்டியாவது வந்திருக்குமேடா, போஸ்ட் ஆஃபீஸ்லையாவது போட்டு வச்சிருந்துருக்கலாம்லடா, ஒன்றுமே செய்யாமல் எப்படா இருந்தன்னு அவனுக்குரிய காசை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க, 5 தாலந்து உள்ளவன்கிட்ட கொடுத்துட்டு இவனை என்ன செய்கிறாங்க, அவுட்டர் டார்க்னஸ்ல தூக்கி போடுறாங்க, வெளியே இருக்கிற இடத்துல தூக்கி போடுகிறார்கள். புறம்பான இருளிலே, ஆங்கிலத்தில் அவுட்டர் டார்க்னஸ் இருக்கு, அது என்னன்னு தெரியல, இன்னர் டார்க்னஸ் வேற அவுட்டர் டார்க்னஸ் வேறமா இருக்குமான்னு தெரியல. இதாங்க கதை. இதுல இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர், என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் மடமடன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1, the church is entrusted with the kingdom work. ஆண்டவர் தேவ ராஜ்யத்தின் பணியை சபையிடம் ஒப்படைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தினுடைய பணியை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சுடைய கரத்திலையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எப்படி அந்த எஜமான் 20 வருஷ பணத்தை, 20 வருஷ சம்பாத்தியத்தை இந்த வேலைக்காரர்கள்ட்ட திறமைக்கு தக்க கொடுத்துட்டு போனது போல, ஆண்டவர் ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு சபையினிடத்திலும் ஆண்டவர் ஒரு பெரும் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க ஏதோ ரொம்ப எளிமையா அதை எடுத்துக்கிடாதீங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பது மிகப்பெரிய பொறுப்பு. தேவராஜ்யத்தினுடைய பணி சபையிடம் கொடுக்கப்பட்டு சென்றிருக்கிறது. என்ன பொறுப்பு? மத்தேயு 28:18-20 அதான் ஒவ்வொரு சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் உலகமெங்கும் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஐயோ நாங்க சின்ன சர்ச்சுங்க, இப்பதாங்க நாங்க கருவுல இருந்து அப்படியே வந்து தக்கு பொக்குன்னு நடந்துகிட்டு இருக்கிறோம், எங்ககிட்டயுமா பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு? ஆமாங்க, உங்ககிட்டயும் தான் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சைஸ், பட் காட் ஹஸ் entrusted with us a kingdom work. மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய பணியை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நான் பார்வையாளர் கிடையாது. ஆண்டவர் செயல்படுவார், நான் வெளியில இருந்து சூப்பர்யா நல்லா செயல்படுறியா அப்படின்னு நான் பார்வையாளராக உட்கார்ந்துட்டு போக முடியாது. ரெண்டாவது, நான் கன்சியூமரும் கிடையாது. நான் ஆண்டவரே போடும் என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும்னு எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவன் மாத்திரம் அல்ல. I'm not a spectator, நான் பார்வையாளனும் அல்ல. I'm not a consumer, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவன் மாத்திரம் அல்ல, ஆனால் I am a participant. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பிலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி, are you participating in God's work? தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற, இந்த சபைக்கென்று கொடுத்திருக்கிற தேவ ராஜ்யத்தினுடைய பணியிலே நான் பார்வையாளனாக இருக்கிறேனா, அல்லது நுகர்வோராக இருக்கிறேனா, அல்லது பங்கெடுப்பவனாக நான் இருக்கிறேனா? ரைட்? தேவனுடைய ராஜ்யத்தின் பணி ஒவ்வொரு சபைக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். இரண்டாவது பாடம், டூயிங் நத்திங் இஸ் நாட் நியூட்ரல். இவன் என்னங்க தப்பு பண்ணா? இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னா, ஒண்ணுமே செய்யல. அப்படித்தானே? ஒண்ணுமே செய்யல. இவன் ஒன்றும் பெருசா தீமை செஞ்சானா? தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணானா? இல்லையே.
பெரிய தப்புலாம் பண்ணல. என்ன சொல்கிறான், நான் பயந்துட்டேங்கிறான். நான் பயந்துட்டேங்க, பயந்து போய் நான் ஒன்றுமே செய்யாமல் நான் வாட்டுக்கு உட்காந்துருந்தேன். நீர் கொடுத்ததை இந்தா வச்சுக்கோ, திருப்பி கொடுத்துட்டேன். நான் தொலைக்கலாம் இல்லை, தொலைச்சிருந்தா ஆண்டவர் கோவப்படலாம், ஏன்டா தொலைச்சிட்டேன் அப்படின்னு. நான் தொலைக்கலை, நான் பத்திரமா ஒழிச்சு தான் வச்சுருந்தேன். திருடங்கிட்ட இருந்து தப்பாக காப்பாற்றுறதுக்காக சேஃபாக புதைச்சி தான் வச்சுருந்தேன். நீர் வச்சிருந்தது இந்தா வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுக்குறான். இவன் பண்ண தப்பு தான் என்ன, he did nothing, அவ்வளோதான், ஒன்றுமே செய்யலை. மற்றவன் என்ன பண்ணா, 20 வருஷ சம்பாத்தியத்தை இன்னொரு 20 வருஷம் சம்பாத்தியமாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருமா. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கணும். பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸ் பண்ணணும், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து. அதுவும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பேர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, உடனடியாக செயல்பட்டார்கள்னு சொல்லுது. தே இம்மீடியட்லி, உடனடியாக அப்படின்னு இருக்கு. பாருங்க, இதோ ஒப்புவித்தீரே, உடனடியாக நான் என்ன செய்தேன், அதை வைத்து சம்பாதித்து நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இவன் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒன்றும் செயலற்ற தன்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், செயலற்று இருப்பது தப்பாயா அப்படின்னா, இந்த கதை என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, செயலற்று இருப்பதும் தேவனுக்கு விரோதமான கலகமே. நல்ல மண்டக்குள்ள ஏத்திக்கோங்க. செயலற்று இருப்பது, எந்த ஆக்டிவிட்டியிலையும் நான் பங்கெடுக்காமல் நான் வாட்டுக்கு வருவேன், நான் வாட்டுக்கு போவேன் அப்படின்னு செயலற்று இருப்பது தேவனுக்கு விரோதமான கலகம், தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாமை, dressed in inactivity. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல சபைகள் இந்த நிலையில் தான் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். என்ன காரணம்? பயம். அடிச்சிருவானோ, உள்ள போட்டுருவானோ, கேஸ் போட்டுருவானோ, அதனால என்ன செய்ய, ஒண்ணுமே செய்யாம உட்காந்துரு. தமிழ்ல ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, என்ன, சும்மா. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்த சும்மாங்கிற வார்த்தையை 32 விதத்தில் பயன்படுத்துகிறோமா தமிழர்கள். அது சொல்கிற டோனில் தான் வித்தியாசம் ஒவ்வொன்றுக்கும். சும்மா சொன்னேங்க அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம், பொய் சொன்னேங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். அது சும்மா சொன்னேன். இமான் எங்கேயாவது கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அவசரமாக வருவாங்க, வந்து உட்காந்து பாஸ்டர்கிட்ட பேசுவாங்க. 1/2 மணி நேரமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இமான் மண்டக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, 30 நிமிஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு. கடைசியில் கேட்டுருவாங்க, எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா தானே இருப்பீங்க பாஸ்டர், அதான் உங்களை சும்மா பார்த்து போலான்ட்டு வந்தேன். இவன் சும்மா இருக்கிறாங்க. வெகு காலமாக கொடுத்த தாளந்த ஒன்றுமே செய்யாமல், கொடுத்த அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை, பொறுப்பை ஒன்றுமே செய்யாமல் வச்சுக்கிட்டே இருக்கான், ஒன்றுமே செய்யலை. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் தப்புலாம் பண்ணலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் சாரி, ஆண்டவர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். தோல்வி ஆபத்து அல்ல, செயலற்று இருப்பது தான் ஆபத்து. இவன் எல்லாம் ட்ரை பண்ணி ஐயா நான் தோத்துட்டேயான்னு வந்து சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். பரவாயில்லடா, நீ முயற்சி பண்ணடா, ஐ ஹவ் லாஸ்ட் இட். நீ இப்போ 20 வருஷம் சம்பளத்தை கொடுத்துட்டு போனீரு, நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், கஷ்டப்பட்டேன், ஆனால் பாருங்க எல்லாம் இப்போ லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா கூட ஆண்டவர் பாராட்டி இருப்பார். பரவாயில்லடா, நீ ஏதோ ட்ரை பண்ண அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே பண்ணலை. Failure is not dangerous. Inactivity is dangerous. செயலற்று இருப்பது தான் ஆபத்தானது என்று சொல்லி இந்த இது மட்டும் இல்லை, 4 கதைகளையும் அது திரும்ப திரும்ப ஆண்டவர் வலியுறுத்துகிறார். Inactivity is dangerous. செயலற்று இருப்பது தேவனுக்கு விரோதமான கலகம்.
மூணாவது, மற்ற 2 பேரும் இந்த எஜமான பத்தி இப்படி ஏதாவது சொன்னாங்களா? இல்லல்ல. இவன் மட்டும்தான் சொல்றான். இவன் மட்டும்தான் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே, எஜமானனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், 24வது வசனம், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான என்ன இருக்கு? அடப்பாவி, கடினமுள்ள மனுஷன். நீ திருட்டு பையங்கிறான். 2வது, யூ ஆர் அ ஹார்ட் நட்டுங்கிறான். நீர் பெரிய கடினமான ஆலியா அப்படிங்கிறான். ஆனா மற்ற 2 பேரும் அப்படி சொல்லவே இல்லை. மற்ற 2 பேரும் அப்படி சொல்லவே இல்லை. நீர் கடினமான ஆளு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இவன் சொல்றான். என்ன காரணம்? நல்ல கவனிங்க. யுவர் வியூ ஆஃப் காட் ஷேப்ஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனை பற்றிய உங்கள் பார்வைதான் உங்களுடைய உண்மை தன்மையை வடிவமைக்கிறது. நான் எப்படி தேவனை பார்க்கிறேன்? தேவனை இன்னும் கோர பல்லோட அருவாளோட இருக்கிற கடவுளாவே நான் பார்த்துட்டு இருக்கிறேனா, அல்லது என்னுடைய தகப்பனாக நான் பார்க்கிறேனா? He is my father. பரமபிதாங்கிறாரு. பொல்லாதவர்களாகிய உங்களுக்கே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கிற பொழுது, பரமபிதாவாகிய நான் எனக்கு கொடுக்க தெரியாதாடாங்கிறாரு. நம்ம பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சு முறுக்கிறதுனால அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. போடுறா ஃபாஸ்டிங்க போடுறா அப்படின்னு ஆண்டவரே கொடுக்குறீரா கொடுக்குறீரா கொடுக்குறீரான்னு கையை முறுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அப்பா, நீ கையை முறுக்கிறதுனாலாம் நான் கொடுக்கல. மை நேச்சர் இஸ் கிவிங். என்னுடைய தன்மையே கொடுப்பது. அல்லேலூயா. என் நேச்சரே கொடுக்கிறதுங்கிறாரு. பிகாஸ் ஐ அம் an eternal father. ஆனா நம்ம இன்னும் எப்படி ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சபையாக, தனிப்பட்ட விதத்திலே, how is my view about God? கடவுளை நான் தகப்பனாக பார்க்கிறேனா அல்லது டெரரா பார்க்கிறேனா? தகப்பனை எப்பொழுதும் நியாயம் தீர்க்கிறவராக பார்க்கிறேனா, அல்லது ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் கடவுளை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவரை ஏதாவது ப்ளீஸ் பண்ணல அப்படின்னா அவருக்கு கோபமாயிடுவார். இதெல்லாம் அங்கேருந்து வர்ற குப்பை. அந்த குப்பை இன்னும் வெளியே போகல. இன்னும் அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை எப்படியாவது அப்பீஸ் பண்ணணும், பிரியப்படுத்தணும், பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சவுத்தில் ஏரல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே என் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போது ஏரலில் கடற்கரைக்கு போனோம். இந்த அம்மா ப்ரொஃபஸர், எம்எஸ்சி படித்து கம்யூனிகேஷனில் ப்ரொஃபஸரு. அவங்க அப்பா போதகர், அவங்க தாத்தா பேராயர், சிஎஸ்ஐ டைசிஸில் பேராயர். பயங்கர ஆவிக்குரிய லீனியேஜில் வந்த குடும்பம். நாங்கள் எல்லாரும் கடலுக்குள்ளே இறங்கி விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரொஃபஸர் அம்மா வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் கூப்பிட்டோம். எனக்கு ரொம்ப சொந்தம், என் மனைவிக்கு சொந்தம். இவன் உள்ளே வாங்க விளாடுங்க என்ன. இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணலன்னுச்சு. அதனால என்ன? இல்லை, நான் ஜெபம் பண்ணாதனால நான் கடலுக்குள்ளே வந்தேன்னா ஆண்டவர் என் காலை பிடிச்சி இழுத்துட்டாருன்னா என்ன வியூ ஆஃப் காட்? ஒரு நாள் நீ காலையில் ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் உன்னை கடலில் முங்கிடுவாரு அப்படின்னா தெருல எத்தனை பேர் இங்கே உட்காந்துருப்போம்? இப்படிதான் வச்சுட்டு தர்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் கடவுளை பற்றி. இவனுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு? நீ திருடையா, நீ கடினமான ஆளு, அதனால் நான் பயந்துட்டேன். ஸோ தேவனை பற்றிய உங்கள் பார்வைதான் உங்கள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. 4வது, ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் மெஷர்டு ஓவர் டைம். உண்மைத்தன்மை என்பது வெகு காலமாக அளவிடப்படுகிறது. நான் கொஞ்ச நாள் உண்மையா இருப்பேன் அப்படிலாம் இல்லை. வெகு காலம் சென்ற பிறகுதான் அவர் திரும்ப வருகிறார். அந்த திரும்ப வருகிற அந்த காத்திருப்பு காலம் முழுவதுமே சபையாகிய நீங்களும் நானும் உண்மையோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் சொல்ற புரியுதா? ஏதோ ஈவென்ட்ஸ்ல உண்மையா இருந்துட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில ஒரு நாள் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம்ல ரொம்ப உண்மையா இருந்துட்டு போயிடலாம்.
ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாள் கணக்கு அல்ல, நான் வருகிற வரைக்கும் நீ என்ன செய்யணுங்கிறாரு, உண்மையோடு இருக்க வேண்டும். உண்மைத்தன்மை என்பது தொடர்ந்து அளவிடப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் நான் காட்டுகிற கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். Faithfulness is measured over time. ஏதோ ஒரு சில நிகழ்வுகளினாலே அல்ல அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, there will be a real accounting. உண்மையான கணக்கு ஒப்புவித்தல் ஒன்று உண்டு. மறந்துடாதீங்க, பைபிள் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்துகிறது. அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியல, என்னால கிராஸ்பே பண்ண முடியல. ஆனால் நான் எப்பயுமே ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே அந்த அப்படி நடக்கிறப்ப அந்த பால்கனி ஏரியான்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உட்காந்து பார்க்கலாம், பார்த்தீங்களா எவன் எப்படிலாம் வாங்கி கட்டுறான் அப்படின்னு. அப்படி ஒரு அற்ப ஆசை. கொடுப்பாரான்னு தெரில. நீங்கள் வாட்டுக்கு இது ஏதோ கதையில் நடந்தது, கதை இது, இட்ஸ் மித்தாலஜிக்கல் அப்படின்ட்டு போயிடாதீங்க. அல்லது இது ஏதோ அடையாள செயல், இது கற்பனை அப்படின்ட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் ஒரு நாளிலே நம்முடைய வாழ்வை அவர் மதிப்பீடு செய்கிறார். He is going to evaluate your life and my life. இதை விட எனக்கு இன்னும் பயம் தருகிற விஷயம், அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. மத்தேயுல இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன செய்யணுமா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் எந்நேரமும் அதை சொல்லி தான் என்னைய மிரட்டுவா, நீ ரொம்ப பேசுற, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் பார்த்துக்க அப்படின்பா. அது எப்படி ப்ளே பண்ணுவாரோ, எல்லாம் 22ஆம் தேதி 9 மணிக்கு ஏன்டா இப்படி என் ஒய்ஃபை திட்டின அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்க. தெரியல என்ன பதில் சொல்லன்னு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே கணக்கிடப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இட்ஸ் நாட் மித்தாலஜி. சும்மா இது ஏதோ கதையில் சொன்னதுங்க, எல்லாம் உண்மையிலே நடக்காதுன்ட்டு போயிடாதீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மதிப்பிடப்படுகிறது. கடைசியாக கிறிஸ்து அளிக்கும் பலன், ரிவார்டு என்ன அப்படின்னா, அவருடைய மகிழ்ச்சியிலே பங்கேற்பது. அதான் சொல்றாரு, வா என்னுடைய மகிழ்ச்சியில நீ என்ன செய்ய, பங்கேற்பது. பாராட்டுறாரு. பாராட்டு மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடனான கூட அந்த உறவு மாத்திரமல்ல, அவரோடு கூட சேர்ந்து இணைந்து ஆளுகின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்ப கேள்வி என்ன? கேள்வி, உங்களிடம் திறமை இருக்கிறதா? அது கேள்வி இல்லை. கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்து உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? What are you doing with what Christ has given you? கிறிஸ்து உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறதை வைத்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் கேள்வி. அமெரிக்காவில் இன்னைக்கும் போனீங்க அப்படின்னா வின்செஸ்டர் மிஸ்ட்ரி ஹவுஸ்னு ஒன்று உண்டு கலிஃபோர்னியாவில். வின்செஸ்டருங்கிறது ஒரு ரைஃபிள், அது துப்பாக்கி சுடுறது, துப்பாக்கி. அதை கண்டுபிடிச்சவர் வின்செஸ்டர், அவர் பேர் சார்ல்ஸ் வின்செஸ்டர் நினைக்கிறேன். செத்துட்டார் அவர் சீக்கிரம். செத்த உடனே அவருடைய மனைவிக்கு பயங்கர சொத்து, மனைவிக்கு பயங்கரமாக கனவாக வந்துச்சு. உடனே அந்த ஸ்பிரிட் மீடியன் கூடலாம் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பேசி கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீர் கண்டுபிடிச்ச அந்த துப்பாக்கி தொழிற்சாலையினால நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க, அந்த செத்த ஆவிகள்லாம் உன்னைய துரத்துது, அதனால நீ ஒரு வீடு கட்டு, அந்த வீடு முடிக்காம டெய்லி கட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் உன்னைய தொந்தரவு பண்ணாது ஆவிகள்னு. இன்றைக்கும் இருக்குது. கலிஃபோர்னியா போனீங்கன்னா பார்க்கலாம் வின்செஸ்டர் மிஸ்ட்ரி ஹவுஸ். ஒரு ஏணிப்படி அப்படியே போகும், எங்கேயுமே எங்கே போகுதுன்னே தெரியாது, சும்மா அப்படியே போகும், போய் முடிஞ்சிடும். 40 பெட்ரூம், 120 பாத்ரூம், பெரிய இதில் கட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா சாகிற வரைக்கும் கட்டிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்காக? பயம். என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த பயத்திலிருந்து வெளியேறதுக்காக தனக்கு கிடைத்த வருமானத்தை, காசை அப்படியே கட்டி 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 இன்னைக்கு அது ஒரு மானுமெண்ட்டாக நின்றுட்டு இருக்கு. அவ்வளோதான். அதே காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு அம்மா வாழ்ந்துச்சு. அதே காலகட்டம், வின்செஸ்டர் ஒய்ஃப் வாழ்ந்த அதே காலகட்டத்தில்
பண்டித ரமாபாய், பிராமின் கான்வெர்ட். அது என்ன பண்ணுச்சு? புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை கொண்டு வந்து பூனே பக்கத்தில் இருக்கிற கேடுகான்கிற இடத்துல ஒரு பெரிய ஆசிரமத்தை ஆரம்பித்து இந்த பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்தது. பாருங்க, சாரா வின்செஸ்டர் கையிலையும் ஏகப்பட்ட பொருள் இருந்தது. அதை வைத்து அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? இது இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? பண்டித ரமாபாய் கையிலையும் கொஞ்சோண்டி காசு இருந்தது. அதை வைத்து பண்டித ரமாபாய் என்ன பண்ணிச்சு? இன்னைக்கு அதனுடைய சூழல் என்ன? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அந்த கேடுகான் மினிஸ்ட்ரினால, முக்தி மிஷன் மினிஸ்ட்ரினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அப்ப கேள்வி, உன்னிடம் திறமை இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல. கிறிஸ்து உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி இன்ஆக்டிவிட்டியா இருந்தோம், உட்கார்ந்திருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு தரப்பட்ட இந்த ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ தொடர்ந்து நாம் அவருக்கென்று நாங்கள் கேட்ட வசனத்துக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நீர் எங்களுடைய கையில் எங்களை நம்பி தந்த இந்த ஊழியத்தை, இந்த பொறுப்புகளை, இந்த தாளந்துகளை, எங்களுடைய வருமானங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆண்டவரே நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஒருவராவது செயலற்றவர்களாக, அந்த ஒரு தாளந்து வாங்கின ஊழியக்காரனை போல செயலற்றவர்களாக இல்லாதபடி எங்கள் கையில் தந்த பொறுப்புகளில் உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு நாள் நாங்களும் அவர்களை போல உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று உம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு எனக்கும் எங்களுடைய சபைக்கும், இந்த சூரப்பேட்டு சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என் தேவனின் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அப்படி வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்லுவோம்.